கூகுள் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நெட்டில் போய் என்ன சர்ச் பண்ணணும், எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம போய் சர்ச் பண்ணக்கூடிய ஒரே இடம் google.com. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சர்ச் மார்க்கெட்டில் ஒரு டெக் மொனோபொலியாக இருந்துட்டு இருக்கவங்க தான் கூகுள். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இப்போ ஒரு லா ஷூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூகுள் தன்னுடைய குரோம் ப்ரௌசரை சேல் பண்ணணும். என்னது? ஆமாம், கூகுளுடைய குரோம் ப்ரௌசரை நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இப்போ கூகுளுக்கு எகென்ஸ்டாக லா ஷூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய 60% ஆஃப் குளோபல் இன்டர்நெட் யூசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே சர்ச் இன்ஜின் கூகுள் குரோம் ப்ரௌசர் தான். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஃபோன் மொபைல்ஸ் பிராண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசர் தான் டிஃபால்ட் சர்ச் இன்ஜினாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் போட்டிருக்கக்கூடிய ஒரு $multi-billion டீல்ஸ். ஸோ இதன் மூலமாக ஒரு டெக் இண்டஸ்ட்ரியில் ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு மொனோபொலியாக கூகுள் இருந்துட்டு இருக்காங்க. இது ஆன்டி காம்படிஷன் லாக்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கூகுளுக்கு இந்த லா சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தான் உங்கள் ஜிகே, இது நம்ம ஜிகே பைட்ஸ். கூகுளை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஃபோனை எடுத்தோம் அப்படின்னாலும் இல்லை சிஸ்டம் எங்கே போயிட்டு நம்ம என்ன ஒரு ப்ரௌஸ் பண்ணணும்னாலும் எல்லாரும் போகக்கூடிய ஒரே இடம் கூகுள். பட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போயிட்டு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணணும். அதை சர்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய சர்ச் இன்ஜின்ஸ் நிறைய இருக்குது. கூகுள் குரோம் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்குது, ஒப்பேரா இருக்குது, சஃபாரி இருக்குது, மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. இந்த எல்லா சர்ச் இன்ஜினும் இதில் நமக்கு என்ன சர்ச் இன்ஜின் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கணும். பட் கூகுள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லா பிராண்ட் மொபைல் ஃபோன்ஸ்லேயே இருக்கட்டும், எல்லா பிராண்டோட மொபைல் ஃபோன்ஸ்கிட்டையும் டீல் பண்ணி எல்லா சாஃப்ட்வேர் லேப்டாப்ஸ் எல்லாத்துலேயுமே டிஃபால்ட் சர்ச் இன்ஜினாக நீங்கள் கூகுளில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட் பண்ணிட்டனால நம்ம யாருமே வேறு எந்த ஒரு சர்ச் இன்ஜின் பக்கமுமே போகிறதில்ல. எல்லாருமே டிஃபால்ட்டாக google.comல போயிட்டு கூகுள் சர்ச் இன்ஜினை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதனால தான் குளோபல் மார்க்கெட்டில் 60% ஆஃப் ஷேரை கூகுள் ஹோல்ட் பண்ணி வச்சுட்ருக்காங்க ப்ரௌசிங் இண்டஸ்ட்ரியில். ஓகேங்களா? ஸோ இதை வந்து தடுக்கணும், இந்த மொனோபொலி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆன்டி காம்படிஷன்லாம். ஆன்டி காம்படிஷன்லாம் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய காம்படிஷனை வளர விடாமல் சப்ரஸ் பண்ணுது, அதுவும் இல்லீகலாக அப்படின்னா அதுதான் ஆன்டி காம்படிஷன்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு தக்காளி வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடையில் 50 ரூபா, இன்னொரு கடையில் 40 ரூபானா நம்ம போய்ட்டு 40 ரூபா கடையில் வாங்குவோம். அதுக்கு காரணம் என்ன? மல்டிபிள் வெண்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்ம எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் பெஸ்ட்டாகவும் சீப்பாகவும் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது கன்சியூமர்ஸ்க்கு கிடைக்குது. அதே நிலைமை தான் டெக் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து நினைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கூகுள் மட்டும் இல்லாமல் நிறைய மல்டிபிள் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு யூசர்ஸ் ஆகிய நமக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸஸ் கிடைக்கும். நமக்கு என்ன ப்ரௌசர் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், என்ன சர்வீஸ் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே சீப்பாக இருக்குது, எங்கே நமக்கு சர்வீஸ் நல்லா இருக்குது, சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஆப்ஷன்ஸே மக்களுக்கு கிடைக்காம டிஃபால்ட்டாக நீங்கள் google.com தான் யூஸ் பண்ணணும், கூகுள் குரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த டீல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லா ஷூட்டையும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 32 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு லா ஷூட்டை கூகுளுக்கு எகென்ஸ்டாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த மாதிரி குரோம் ப்ரௌசரை செல் பண்ணணும், டிஃபால்ட் சர்ச் இன்ஜினாக கூகுளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ கூகுள் அதை அக்செப்ட் பண்ணிக்க போகிறதில்ல, எகென்ஸ்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒருவேளை கூகுள் அக்செப்ட் பண்ணி அதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2050 இருக்குன்னு நினச்சிக்கலாம். இப்போ கூகுள் கிடையாது, மல்டிபிள் டெக் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இப்போ நம்ம போயிட்டு ஏதாச்சும் சர்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய ப்ரௌசர் இருக்கும். ஓப்பன் வித் என்ன ப்ரௌசர்னு கேட்கும், நம்ம என்ன ப்ரௌசரோ அதை யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போயிட்டு ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னா எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி கொடு அப்படின்னா நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் காமிக்கும் ஒவ்வொரு ப்ரௌசரும். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ அதுக்கு நமக்கு ரூட் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா இப்போ இருக்க மாதிரி வெறும் கூகுள் மேப் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ப்ரௌசரும் ஒவ்வொரு மேப்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு மல்டிபிள் ரூட்ஸ் கிடைக்கும். அதில் எது நமக்கு எக்ஸாக்ட் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸர் ஆகி நமக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எல்லாருமே போகக்கூடியது கூகுள். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்னால் கூகுள் ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் யூசர்ஸ்னால் ஆப்பிள் ஆப் ஸ்டோர். ஸோ இந்த ரெண்டு சாய்ஸ் தான். பட்
இந்த கூகுள் மொனோபொலி பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு மல்டிபிள் ஆப் ஸ்டோர்ஸ் இருக்கும் அஃபிஷியலாக. ஸோ நமக்கு எந்த ஆப் ஸ்டோரில் நமக்கு ஆப்பு ரொம்ப ட்ரஸ்டடாகவும் எப்போ நமக்கு கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இப்போ கூகுள் குரோம் ப்ரௌசரை செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய டாப் செல்லிங் ப்ராடக்ட்டில் செகண்ட் செல்லிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் ப்ரௌசர். ஸோ அந்த ப்ரௌசரை அவங்க கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த குரோம் இண்டிவிஜுவலாக தன்னுடைய பிஸ்னஸை ரன் பண்ணணும், ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சர்வீஸை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண முடியாது, அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ குரோம் ப்ரௌசர் இஸ் நோ லாங்கர் ஃப்ரீ. ஸோ மேபி பே பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் மாறலாம். ஸோ அப்படி மாறுறப்போ கன்சியூமர்ஸ் ஆகிய நமக்கு தான் பார்த்தீங்கன்னா பேர்டன். இது வரைக்கும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு சர்வீஸை நம்ம இனிமேல் பே பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை வரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை வந்து பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நாளைக்கே நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, இதுக்கு இயர்ஸ் ஆகும். ஏன்னா இப்போ டீஃபால்ட்டாக இப்போ தயாரிக்கக்கூடிய ஃபோன்லேருந்து இப்போ தயாரிக்கக்கூடிய லேப்டாப்லேருந்து டிஃபால்ட் சர்ச் இன்ஜின் கூகுள் தான் அப்படிங்கிறது அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் டெவலப்பிங் கோட்லேயே அவங்க டெவலப் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ டிஃபால்ட் சர்ச் இன் கூகுள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஓவராலாக குளோபல் லெவலில் டிஃபால்ட் சர்ச் இன்ஜினாக கூகுளை போக்கணும், கூகுள் க்ரோம் ப்ரௌசரை கம்ப்ளீட்டாக சேல் பண்ணணும் அப்படின்னா அது இன்றைக்கி ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, இயர்ஸ் கணக்கில் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, அதே சமயத்தில் அட்வான்டேஜஸும் இருக்குது. பட் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் போட்டிருக்கக்கூடிய இந்த லா சூட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி டெக் மொனோபோலியை நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா கன்சியூமர்ஸ் ஆகிய நமக்கு அது பெனிஃபிட்னு நினைக்கிறீங்களா, இல்லை பெனிஃபிட்ஸ் விட நமக்கு வரக்கூடிய பேர்டன் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இது நீங்கள் ஒருவேளை கூகுள் இனிமேல் டிஃபால்ட் சர்ச் இன்ஜின் கிடையாது, குரோம் இனிமேல் டிஃபால்ட் ப்ரௌசர் கிடையாதுன்னா நீங்கள் என்ன ப்ரௌசரை யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஜிகே பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.